மாடு வந்து தரத்தில் கொடுக்குறாங்க. 10 மாடு வச்சிருக்கிறது 2 மாடு வச்சிருந்தாலும் நிறமா இருக்கும், கட்டு தரைக்கும் நல்லா கறவையும் வரும். ஜெர்சி தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வைக்கிறதுல 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலைல இருந்தே நிறைய கஸ்டமர் வந்துட்டே தான் இருந்தாங்க. எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க? அந்த வாரம் பார்த்தீங்கன்னா அரூர், சென்னை, பெங்களூரு, ஒசூர்ல இருந்து 2 கஸ்டமர் வந்திருந்தாங்கன்னா, ஈரோடு, பவானி. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர், ஆல்ரெடி வாங்கினவங்களே திருப்பி வந்து வாங்கினாங்க. பொருள் வந்து நம்ம குவாலிட்டியில பெஸ்டா கொடுக்குறோம்னா ரேட்லயும் பெஸ்டா பண்ணி தரோம். மத்த இதோட நம்ம ஃபார்ம்ல பெஸ்டா பண்ணி தரோம். அதனால நம்மள தலையை வருவாங்க. நம்ம ஃபார்ம் அப்படியே எங்க இருக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்லிடுறீங்களா? வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல ஃபார்ம் இருக்குண்ணா. ட்ரெயின் தான் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு ஃபார்ம் இருக்குண்ணா. வண்டி கால் பண்ணா பிக்கப் பண்ணி போனோம். அவங்க சொல்ற கரையும் வந்திருக்குது. நாங்க வந்து இது வாங்குறது வந்து 6வது மாடு எங்கிட்ட. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்க அரூருங்க. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? யூடியூப்ல பாத்துங்க. யூடியூப்ல பார்த்து வந்திருக்கீங்க. இப்ப வீடியோ எல்லாம் மாடுலாம் பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரியே மாடுலாம் இங்க இருக்கா? அது எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. மாடு வந்து எங்களுக்கு பிடிக்குது. மாடு எடுத்திருக்கீங்க. கறவை எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க? கறவு வந்து 17 சொன்னாங்க. துளி சுத்தம், காம்பு மிஸ்டேக் எல்லாமே அதெல்லாம் எதா இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்றாங்க. விலையை வந்து அனுசரிச்சுக்கிறாங்க. இப்ப நினைக்கிற ரேட்டுக்கு வந்துடுறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாடு வந்து தரத்துல கொடுக்குறாங்க. 2 மாட்டுக்கு வருவோம். இவங்களுக்கு எங்களுக்கு ராசியா இருக்குது, அதனால தான் வரோம். ஆனா இன்னைக்கு வந்து கஸ்டமர்லயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. நம்ம கிட்ட மோஸ்ட்லி வந்து சென மாடா தான் இருக்கு. கண்ணு மாடு எடுத்தா அங்க போய் அடாப்ட் ஆகாது. சென மாடு எடுத்துட்டு போய் 10 நாள் கழிச்சு கண்ணு போட்டா அவங்க இடத்துல போய் அடாப்ட் ஆகிக்கும். இடம் தண்டம் பிடிச்சிக்கும், மனசரை பிடிச்சிக்கும். அதெல்லாம் ஆரோக்கியமா தீனி எடுத்து அவங்க தீனி அடாப்ட் ஆகிக்கும். அப்புறமேட்டு ஆரோக்கியமா கண்ணு போனா அப்படியே பழகிக்கணும். ஏன்னா இங்கிருந்து கண்ணு போட எடுத்துட்டு போனா இங்க பச்சை உடம்பா இருக்கும். அங்க அடிச்சு போனா அது மாடு வந்து பார்த்தா டயர்ட் ஆயிடும். அதனால தீனி எடுக்காது. அதனால நம்ம சென மாடை எடுக்கிறது பெட்டர்னா. ஏற்கனவே 2 மாடு வாங்கிறோம். இப்போ 3வது மாடு இது. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்கள் வீப்புதூர், கள்ளக்குறிச்சி பக்கம். நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? நல்லா இருக்குது. செல்லில் நாங்கள் பார்த்தோம். இப்போ ஒரு மாடு எடுத்திருக்கீங்க. கறவை எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க? அவங்க 25 நேரம் சொல்லிட்டுருக்காங்க. 2 நேரத்துக்கு ஒரு 20 நேரம் நாங்கள் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ரேட்லாம் எப்படின்னா உங்களுக்கு அனுசரிச்சு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. உங்களுக்கு எப்படி காம்பு எல்லாமே செக் பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை, சுழி சுத்தலாம் அவங்க சொன்னாங்க. நாங்களே நேரடியாக பார்த்துக்கோம். எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? கரெக்டாக. உங்களுக்கு மாடு மனசுக்கு பிடிச்சிருக்கா? திருப்தியா இருக்குது. இந்த வாரம் நம்ம பண்ணையில மீதி இருக்க லைவ் ஸ்டாக் அப்படியே பாத்திரலாமா? பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடு. யானை உருவத்தில் இருக்குன்னா மோட்டி டைப்பான மாடு. நல்லா கலர் பேச்சஸான மாடு. 6 புல்லு, நல்லா பெருவிலே மோட்டி, நல்லா ஜாதி பீரியடு. 2 நேரம் 35 லிட்டர் கறவை தானே. 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் 1 வாரம் இன்னும் பிரம்மாண்டமா மடி எடுத்து தான் கண்டு போட. ஹெவி சைஸான மாடு. இன்னும் 15 நாள்ல பார்த்தீங்கன்னா வெளியே நடக்க அந்த அளவுக்கு பை எடுத்து தான் கண்டு போட. 30 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா ஹெச்எஃப்ல 2 பிரம்மாண்டமான மாடு இருக்கு. ஆமாங்கண்ணா. அப்படியே இதை பத்தி சொல்லுங்கண்ணா. ஒரு யானை சைஸ்ல இருக்குண்ணா. 2மே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான உருவம். 2மே பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி சீரியஸ். மூஞ்சி குழி நெத்தி கிளிக்கொம்பு அமைச்சிருக்காங்க. பல்லு பார்த்தீங்கன்னா 2மே அவ்வாறு பல்லு, 2 நீதி கிடையாது. எல்லாம் கலர் பேச்சஸான மாடு. ஒரு ஆள் உயரமே இருக்கு. நெட்டி நீளம் மாடு நல்லா ஒரு ஆள் உயரமே இருக்கும். 2 நேரம் கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். கிராஸ் ஸ்பீடான மாடு. எஸ்ன ஃபேட்டுக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மச்சலி வளர்ந்த மாடு. தண்ணி கரைக்கு பக்காவா இருக்கும். இது 2 நேரம் 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இன்னும் அரை மடி தான் வச்சிருக்காங்க. முழு முடிவில் வச்சு நடக்க முடியாது. குட்டை மூஞ்சி குழி நெத்தி ரோஸ் காம்பு அமைச்சிருக்காங்க. அடிக்கு ஒரு காம்பு. ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு. 2 மாடு எடுக்கிறவங்க ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். இப்ப 2 மாடு எடுத்திருக்கீங்க. இவ்வளவு மாட்டுல வந்து இந்த 2 மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏன் இந்த மாடு எடுத்தீங்க? ஜெர்சி தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தம்பி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க சத்தியமங்கலத்துல இருந்து வந்திருக்கோம். வீட்ல ஆல்ரெடி மாடுலாம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். எத்தனை வச்சிருக்கீங்க? ஒரு 10 இருக்கும். இங்க சுழி சுத்தம், காம்பு மிஸ்டேக் எல்லாமே சொன்னாங்களா? ஒண்ணுமே இல்ல. நல்ல பர்ஃபெக்ட்டான மாடு. மாடுலாம் பிடிச்சிருக்கா? இதுக்கு மேல மாடு வாங்கினா இங்க வருவீங்களா? வருவோம் கண்டிப்பா. இங்க எவ்வளவு மாடு இருக்கு? இங்க 25 மாடு கணக்கா இருக்கும். 2 எச்எப்ல நல்ல ஒரிஜினல் பேரிடு, நல்ல மரட்டு மாடு. 2மே அவ்வாறு பல்லு விழுந்து இப்பதான் ரவ முளைக்குது. கட்ட முளைப்பு. 2ம் சாதாரணமா 30 60 வரும். மாடு நல்ல ஒரிஜினல் பேரிடு, நல்ல மொட்டை கண்ணு, அருமையான கெடேரி. 10 மாடு வச்சிருக்கிறது 2 மாடு வச்சிருந்தாலும் நிறமா இருக்கும், கட்டு தரைக்கும் நல்லா கறவையும் வரும். தம்பி இது ஒரிஜினல் கண்ணு. கருப்பு சட்டையில் ஒரிஜினல் நல்ல ஜாதி கிடையாது. 2 நல்ல பட்டி பார்த்த கொம்பு, கிளி கொம்பு, லட்சணமான கிடையாது. 2மே 2ஆம் நீத்து. சர்வ சாதாரணமாக ஒரு 50 லிட்டருக்கு பஞ்சம் வரவே வராது. 50 லிட்டர் சர்வசாதாரணமாக ஊற்றலாம். மாடு நல்லா செரி பேச்சு, நல்லா ரெட்டை முதுகு, ரெட்டை மடி சூப்பராக இருக்கும். 4 காலும் பம்பரை கட்ட மாதிரி, கண்ணு மொழி பெற்ற லட்சணமான கிடையாது. இன்னும் சாதாரணமாக 10 கண்ணுக்கு வச்சிருக்கலாம். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வைக்கிறதுல 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். பயப்படாத வேணுங்கிறவங்க நேரில் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். செல்லில் வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். அமௌண்ட்டை போட்டால் உடனே மாடு அவங்க வீட்டுக்கு போயிடுறாச்சா. மாடு அருமையான மாடு. தைரியமாக வந்து பயப்படாத வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும். இந்த 6 மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம்னா, ஒரு மாடு ஒன்று 30 லிட்டர் கெப்பாசிட்டினா
பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடு, ஹெவி சைஸான மாடு. 6 மாடு எடுத்துக்கிட்டா 180 லிட்டர் பால் ஊற்றலாம் தாராளமா. தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வாங்க, எடுத்துக்கலாம். பார்க்கக்கூடிய மாடுனா ஜெர்சி கிராஸ்னா 6 பல்லு 2 அணித்து நல்லா பிரம்மாண்டமான மாடு, ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான உருவம். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. 22 லிட்டர் கரை வரும். எஸ்என்எஃப் கடிச்சிக்கிட்டாலும் குணத்துல தங்கம். அரை மடி தான் வச்சிருக்காங்க. முழு முடி வச்சா வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு பைப் பண்ணும். கைக்கு இடம் போட்டுலாம் மிஷுக்காக போட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. கறவை திறன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். ரெண்டுமே பிரம்மாண்டமான உருவம், பிரம்மாண்டமான மாடு. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பல்லு 6ஆம் பல்ல இருந்து புதுவாய் மாடு, கிளிக்கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. அரை மடி தான் வச்சிருக்காங்க. இன்னும் முழு மடி வச்சு வெளியே நடக்க முடியாது, அந்த அளவுக்கு பைப் பண்ணும். ஹெவி சைஸான மாடு. டாட் மேட்ச்லேயே வந்த மாடு நல்லா கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். ஃபார்ம் டைப் ஈஸியா சூஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸான மாடுனா எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். 26-27 லிட்டர் கறந்த மாடு, 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். 10 நாள்ல கண்டு போடுறா, இதுல 5 நாள் சேர்த்து அவங்க கண்டு போட. ரெண்டுமே ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க உடனே டிஸ்பிளேல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. என்ன மாடு எடுத்திருக்கீங்கண்ணா? சிந்து கிராஸ். கறவை எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க? 5 லிட்டர் சொல்லிருக்காங்க. 5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ரேட்லாம் எப்படின்னா அனுசரிச்சு கொடுத்தாங்களா? ரேட்ல அனுசரிச்சு கொடுத்தாங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? தலையாசம் இருக்குண்ணே. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? இங்க டிவில வந்துல யூடியூப்ல வந்தது, அதை வச்சு தான் இங்க வந்தோம். மாடுலாம் பாத்திருப்பீங்க. உங்களுக்கு மாடுலாம் பிடிச்சிருக்கு? மாலம் நிறைய நல்லா இருக்குது. மாடு அதனால தான் வாங்கிட்டு போறோம். நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்கல்ல, அதே மாதிரியே மாடுலாம் இங்க இருக்காங்க. இருக்கு. சுழி சுத்தம், காம்பு மிஸ்டேக் எல்லாமே காமிச்சாங்களா? எல்லாம் காமிச்சாங்க. அது இருந்தாலும் கேரண்டி தரேன் இருக்காங்க. கேரண்டி தரேன். கேரண்டி தரேன். கண்ணு இது ரெண்டுமே சரிக்கில சிந்து கிராஸ் ராஜா. நல்ல பட்டி பார்த்த கொம்பு, நல்ல ரெட்டை முதுவு, ரெட்டை மடி, நல்ல தோகை பை செட்டு. இன்னும் 15 நாள் ஆகும் ஒவ்வொன்றும் கண்ணு போட. பூரா மடியும் வந்ததுன்னா 40 லிட்டர் அசால்ட்டா ஊற்றலாம். அந்த அளவுக்கு மாடு இருக்குது. வெயிட் மாடு, நல்ல குண்டு மாடு, கை கால் ஊக்கம், லட்சணமான கிடையாது ராஜா. ரெண்டுமே அவ்வாறு பல்லு, அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டும் சூப்பரான கிடையாது. யாரு வேணாலும் செல்லுல வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம், நேர்ல வேணாலும் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம். ரெண்டும் சூப்பரான மாடு. நல்ல பை அப்படி வரும். இன்னும் 15 நாள் இருக்கும். அப்படியே அள்ளிக்கிட்டு வரும் பக்கெட்டு மாதிரி. பயப்படாத வாங்க ராஜா, எடுத்துக்கலாம். இங்க பார்த்த மாடுலயே உங்களுக்கு அந்த மாடு தான் பிடிச்சிருக்கா? எதனால அது பிடிச்சிச்சு? அது மாடு பார்த்ததும் நல்லா இருந்துச்சு, அதனால பிடிச்சது. கறவை அதிகமாக சொல்லியிருக்காங்க. அம்மா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஊத்தாலேருந்து வந்துருக்கிறோம். ஊத்தங்கரையில இருந்து வந்திருக்கீங்க. இங்க மாடுலாம் பாத்திருக்கீங்கல்ல, மாடுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க ஒரு மாடு எடுத்திருக்கீங்க. எவ்வளவுமா கறவை சொல்லியிருக்காங்க? 25 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. ரேட்லாம் எப்படிமா அனுசரிச்சு கொடுத்தாங்களா? ரேட்லாம் பரவாயில்ல. இதுக்கு மேல மாடுலாம் வாங்கினா நம்ம ஃபார்ம் வருவீங்களா? நான் இதுக்கு முன்னாடி எங்க தான் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களா? அப்ப எத்தனைமா வாங்குனீங்க? அப்போ 2 மாடு வாங்கிட்டு போனோம். இப்போ 2 மாடு. சொன்ன கறவைலாம் வந்துச்சா? ஆனா கிர்ல ஒரிஜினல் பிரீடு மாடு கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. இப்போ ஒரு மாடு கிடைச்சிருக்கு. அப்படியே இதை பத்தி சொல்லுங்கண்ணா. குஜராத்ல இருந்து லைனேஜ் பிரீட்னா, குஜராத் பிரீட்னா. அது கிர்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீடு, ஹெவி சைஸான மாடு. பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு, நல்ல கலர் பேச்சஸான மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்லா வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. எஸ்என்எஃப் பக்கவா சூஸ் பண்ணலாம். அந்த மாட்டை 10 ஹெச்எஃப் கறக்கிறது சரி, இது 15-16 லிட்டர் கறக்கிறது சரி. எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். எருமப்பால் மாதிரி இருக்கும். தண்ணி தீனி கறவிக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மச்சிலே வளர்ந்த மாடு. பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு, பிரம்மாண்டமான மாடு. நல்ல மக லட்சணத்துக்கு பண்ண கொடுக்கணும். லட்சுமி கடாசமான மக லட்சணம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். குணத்துல தங்க மாதிரி 2 கரை பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இது பாக்குறது மாதிரினா சாய்கோல் கிராஸ்னா, சாய்கோல் நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சாய்கோல்ல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரீடு கொண்டு வந்திருக்கோம். பல்லு பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2 அணித்து, ஹெவி சைஸான மாடு. நேரம் 10 கரை வரும். எஸ்என்எஃப் அற்புதமா இருக்கும். நல்ல திமிழ் அமைப்பு பாரு. ஒரிஜினல் கிருக்கு சாய்கோலுக்குலாம் பார்த்தா திமிழ் அமைப்பு இருக்கும். திமிழ் அமைப்பு நல்ல ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு, மக லட்சணமான மாடு. தோட்டத்து மேட்சில் வளர்ந்த மாடு. எஸ்என்எஃப் பக்காவா இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். டிகிரி ஃபைல் கனெக்ட் பக்கா இருக்கு. ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். இப்போ 2 பேர் ஆளுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. ஆமா, வரும்போதே இப்படி ஆளுக்கு ஒண்ணு வாங்குற பிளான்ல தான் வந்து அந்த மாதிரி தான் வந்து. ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்க தொட்டியம் பக்கத்துல சஞ்சீவிபுரத்துல இருந்து வந்திருக்கோம். இங்க நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? செல்ல பார்த்தோம். செல்ல பாத்தீங்க. இப்ப அது பார்த்துட்டு இங்க வந்திருப்பீங்கல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட. இங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாடுலாம் இருக்கா? எதிர்பார்த்த மாதிரி மாடு. இப்ப 2 மாடு எடுத்திருக்கீங்க. கறவைலாம் எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க? 15-17 சொல்லியிருக்காங்க. 15-17 சொல்லியிருக்காங்க. ரேட்லாம் எப்படி நான் உங்களுக்கு அனுசரிச்சு கொடுத்தாங்களா? பரவாயில்ல, ஓரளவுக்கு அனுசரிச்சு. சுழி சுத்தம், அதெல்லாம் எதுவுமே இல்ல. காம்பு நல்லா இருக்கு, அமைதியா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நீட்டா கவர்ஃபுல்லா இருக்கு. ட்ரிபிள் கலர்னா செவல செம்புத்து வெள்ள 6 புல்லு 2 அணித்து கிளிக்கம்புல அமைஞ்சிருக்காங்க. நல்லா மெழுவு தோல். 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெச்எஃப் என்ன கறவை கறக்குதோ அதே கறவை இந்த மாடு கறக்கும். எறும்பு பால் மாதிரி இருக்கும். பை லூஸ் பாருங்க, பிரம்மாண்டமா வரும். சதுரத்துக்கு சதுரம் மடி செட்டு, ஹெவி சைஸான மாடு. தண்ணி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஜெர்சியில ஹெவி சைஸான மாடுனா குட்டியான சைஸில் இருக்கும். பிரம்மாண்டமான மாடு.
2 நாள் 25 லிட்டர் கரை வரும். மிஷின் கரையெல்லாம் போட்டுலாம் கை கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். தீனி தண்ணி கரைக்கு பக்காவாக இருக்கும். தோட்டத்து மச்சலையும் வளர்ந்த மாதிரி அடிக்க இருக்காமல் அஞ்சாங்கல் போட்ட மாதிரி எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகும். எஸ்என்எஃப்ட் பக்காவாக இருக்கும். ஒரு ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு தான் இது. பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்ல முடியாது, செவலையில் வெள்ளை ஹெவி சைஸான மாடு. ரோஸ் காமில் வந்துருக்காங்க. 2 நாள் 25 லிட்டர் கரை வரும். நம்ம 23 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். பிரம்மாண்டமான மாடு. தீனி தண்ணி கரைக்கு பக்காவாக இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கிட்ட ஹெச்எஃப் ஜெர்சிலாம் எந்த பட்ஜெட்ல நான் இருக்கும்? ஆனால் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் ஜெர்சி பொறுத்தவரை 85லேருந்து 1 லேக் வரைக்கும் இருக்குண்ணா. ஹெச்எஃப்ல பொறுத்தவரைக்கும் 1 லேக்லேருந்து 150 ரேஞ்ச் இருக்குண்ணா. 1.5 லட்சம் வரைக்கும் இருக்கு. நம்ம எது பிடிக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க சின்னதாக தான் தெரியும். நேரில் வந்து நம்ம ஃபார்மை விசிட் பாருங்க. அப்போனா தான் நம்ம மாடோட குவாலிட்டி குவாலிட்டி தெரியும். அதை வச்சு தான் நம்ம ரேட் சொல்ல முடியும். என்னடா 1.5 லட்சம் சொல்கிறேன் நான் நினைக்கக்கூடாது. வந்து பொருளை நேரில் பார்த்தா தான் நம்ம 1.5 லட்சம் சொல்கிறதுக்கு ஒருத்தலையும் தெரியும். வந்து நேரில் பாருங்க. ஆனால் கறவைலாம் எவ்வளோண்ணா வரும்? கறவை வந்து ஹெச்எஃப்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 30 லிட்டர் கறக்கிற மாதிரி நம்ம ஃபார்மில் இருக்குதுண்ணா. ஜெர்சியில் பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 20 லிட்டர் கறக்கிற மாதிரி நம்ம ஃபார்மில் இருக்குண்ணா. எது பிடிக்குதோ வந்து நேரில் வந்து பாருங்க. ஏன்னா அதிக தொகை கொடுக்குறீங்க. அதாவது நேரில் வந்து பார்த்தா தான் நம்ம ஃபார்மோட மாடு குவாலிட்டி எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியும்ண்ணா. வந்து நேரில் வந்து விசிட் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். தம்பி, நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு காளியம்மன் கோயில் ரோடு, ஐயா கவுண்டர் தெருவு, காசிப்படையாச்சி தோட்டம், செல்போன் டவர் லைனுக்கு அடியிலேயே மாட்டு வியாபாரி சீனின்னாலும் சொல்லுவாங்க, சஞ்சய் டைரி பாம்புன்னாலும் சொல்லுவாங்க. பயப்படாத வாங்க ராஜா. 10,000 பிள்ளைங்க கேட்டாலும் அட்ரஸ் சொல்லும். பயப்படாத வாங்க, எடுத்துக்கலாம்.